இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழ் சினிமாவின் சாபக்கேடு என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா நடிகர்கள் நல்ல இயக்குனர்கள் இங்க இருக்கிறாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் சிதம்பரத்தை விட இங்க சிறப்பான இயக்குனர்லாம் இருக்கிறாங்க. இவங்க கதைகளோடு போகும்போது அவங்கள மரியாதை கொடுத்து அவங்க கூப்பிடுறதே இல்லை. தமிழ் சினிமா ரசிகர்கள் இருக்காங்கல்ல, தமிழ் சினிமா தயாரிக்கிற இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரம்மாண்டம் மட்டுமே சினிமா, பெரிய பிரபலங்கள் இருந்தாதான் சினிமான்னு தமிழ் சினிமாவை ஏமாத்தி வச்சிருக்காங்கல்ல கொஞ்சம் காலம். அதெல்லாம் உடைச்சிட்டாங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ் குரூப். பயங்கரமா கொண்டாடுறாங்க அந்த படத்தை. ஒரு காட்சி வரும்போதும் இவனை அறியாம கத்துறாங்க. இளையராஜாவுடைய சாங் அது வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஆரவாரம். நிறைய பேர் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அவங்க எல்லாம் முயற்சிகள் பயந்துட்டாங்க. ஏன்னா இது இதை மக்கள் ஏத்துப்பாங்களான்னு தெரியல. பொங்கலாளா இருக்கட்டும், மம்முட்டியா இருக்கட்டும், நடிக்கிற எல்லா பிரபலங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணிட்டு வெளியில போயிடுவாங்க. ஹீரோயிசம் பேச மாட்டாங்க. நம்ம ஹீரோயிசத்திலேயே தான் வாழறோம். ஹீரோயிசம் எப்போ ஒழிதோ அன்னைக்கு தான் சினிமா உருப்படும். தமிழ் சினிமா தலைமுறை கடந்த பிறகும் அந்த பாடல் எடுத்து போட்டு இந்த படம் 100 கோடியை தாண்டுது. இது கமலஹாசனுடைய பெரும் ஒரு முயற்சிக்கும் அவருடைய கனவுக்கும் கிடைத்த ஒரு பெரிய மரியாதை, வரவேற்பு. இளையராஜாவுக்கும் நம்ம கொடுத்த மரியாதையை விட அவங்க அதிகமா கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரையும் அவங்க கொண்டாடி இருக்காங்க. இந்த படத்தினுடைய பெரும் வெற்றி ரெண்டு விஷயம்: பாடல், அந்த இடம், வேற எதுவுமே இல்லை. சோ இதுதான் உலகநாயகனை உயர்த்தி வச்சிருக்கு. அதன் சிம்மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கோடாய் என்ன இணைஞ்சிருக்காங்க. அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. எப்பவுமே தமிழ் சினிமா பத்தியும் தமிழ் நடிகர்கள் பத்தியும் அதிகமா பேசுவோம். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா, இல்ல சமீப நாட்களா ரொம்ப வித்தியாசமாவே நடந்துட்டு இருக்கு. இந்த மஞ்சுமல் பாய்ஸை பத்தின ஒரு டாக்கு தான். எங்க பார்த்தாலும் அந்த படத்தை பத்தி தான். தமிழ்நாட்டுல எல்லா திரையரங்கிலும் நைட் ஷோ ஃபுல் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய அதிசயமா என்னன்னு தெரியல. இந்த 2024 வந்த தமிழ் படங்கள்லயே அதையும் மீறின ஒரு படமா நீங்க சொன்ன மாதிரி. தமிழ் படம் இல்லப்பா, இது மலையாள படம். இல்ல அதனே மனிதர் விழுந்த கொள்ள இது மனித காதல் அப்படின்ற மாதிரி தமிழ் ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப புனிதமான ஒரு மலையாளத்துல இருந்து கொடுக்கப்பட்ட படம். தமிழ் படங்களை விட ஒரு வசூலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. 100 கோடி வசூல். எப்படி பாக்குறீங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ்? இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, படத்தை பத்தி நம்ம பேசுறதை விட இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, தமிழ் சினிமா ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இந்த ரசிகர்கள், சினிமா தயாரிக்கிற, தமிழ் சினிமா தயாரிக்கிற இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, படம் யார் நடிக்கிறான்னு நாங்க பார்க்க மாட்டோம். படத்துல என்ன கண்டென்ட் சொல்லியிருக்குன்னு பார்க்க மாட்டோம். படம் எங்களுக்கு பிடிக்குதா, எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட அடாப்ட் ஆயிடுதா, எங்களுக்கு அந்த படம் எங்க லைஃப்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா, நாங்க அந்த படத்தை கொண்டாடுவோம் அப்படின்றத சொல்லாம சொல்லி. பிரம்மாண்டம் மட்டுமே சினிமா, பெரிய பிரபலங்கள் இருந்தாதான் சினிமான்னு தமிழ் சினிமாவை ஏமாத்தி வச்சிருக்காங்கல்ல கொஞ்சம் காலமா. அதெல்லாம் உடைச்சிட்டாங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ் குரூப். தமிழ் ரசிகர்கள், நான் அந்த படம் பிப்ரவரி 22 சம்திங் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2வது வாரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஒரு திங்கட்கிழமை தான் பார்த்தேன் படத்தை. படம் பார்க்கும்போது நைட் ஷோ பாக்குறேன், ஹவுஸ்ஃபுல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வேற லாங்குவேஜ் படம். மலையாளத்துல தான் டைட்டில் போடுறான், மலையாளத்துல தான் ஆரம்பிக்குது படம், மலையாள படம் தான், தமிழ்ல சப்டைட்டில் எல்லாம் கிடையாது. ஆனா என்ன, மலையாளம் கொஞ்சம் தான் பேசுறாங்க, முழுக்க தமிழ் தான் பேசுறாங்க அங்க எல்லாருமே. என்ன காரணம்னா, கதைக்களம் கொடைக்கானல். சோ அதனால அங்க இருக்கிற எல்லாரும் இயல்புலயே தமிழ் தானே பேசுவாங்க. இந்த கேரக்டர்ஸ் தான் மலையாளம் பேசுது, அதுல இருந்தவங்க தான். பாக்கி எல்லாம் தமிழ் பேசுறோம். நம்ம தமிழ் படம் பாக்குறோமா, மலையாள படம் பாக்குறோமான்ற மாதிரியான ஒரு விஷயமே நமக்குள்ள எழவே இல்லை, அந்த கேள்வியே வரல. அந்த அளவுக்கு அந்த படம் அந்த டைம்லயும் ஃபேமிலியோடு அவ்வளவு கூச்சல், குழப்பம், அவ்வளவு குழப்பமே இல்லை, ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம், பயங்கரமா கொண்டாடுறாங்க அந்த படத்தை. ஒரு காட்சி வரும்போதும் இவனை அறியாம கத்துறாங்க. அந்த நீங்க சொன்ன அந்த பாட்டு, கமலஹாசனுடைய பாட்டு, இளையராஜாவுடைய சாங் அது வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஆரவாரம். இது புது படத்துல இப்ப இருக்காங்க பாருங்க, நாங்க பெரிய ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற நடிகர்கள் படம் எல்லாம் வரும்போது அவங்களோட என்ட்ரி வரும்போது ஒரு கூச்சல் இருக்கும்ல, அப்படி இருக்கு அந்த சாங் ஓபன் ஆகும்போது. 2Dல ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போதே 2Dல தான் கதை சொல்றாங்க. அந்த 2Dல இந்த பாட்டு ஓடும் போதே, இந்த பாட்டு தான் கதை, இந்த பாட்டு தான் தேவையான இடங்கள்ல எல்லாம் பொருத்தி இருக்காங்க. இதுல 2 பேர் தான் சக்சஸ் பர்சனா நான் பார்த்தேன் அந்த படத்துல. என்னன்னா, ஒண்ணு கேமராமேன், இன்னொன்னு இசையமைப்பாளர். இந்த 2 பேருடைய உழைப்பு தான் அந்த படம். மற்றபடி எல்லாருமே அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் எந்த பலனும் எதிர்பார்க்காம போட்ட மாதிரி அதுல அவங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டு வெளில போயிட்டாங்க. இதுதான் இந்த தமிழ் சினிமாவுக்கு அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். இப்ப இந்த ஆண்டு தொடங்கி இது 3வது மாசம் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த 3வது மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 படமாவது வந்திருக்கும். ஆமா, இந்த 30 படத்துல இந்த படம் மட்டும்தான் அந்த படத்தெல்லாம் உடைச்சு போட்டுருச்சு. காரணம் என்னன்னா, நீங்க என்ன படம் கொடுக்குறீங்களோ
அதை ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க ஏத்து கொண்டாடுவாங்கன்றத நம்ம ஆட்கள் இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு சரி. கண்டென்ட்ல இருக்கிற விஷயத்த காட்சிகளுக்கு செலவு பண்றது பெருசு இல்லை. இதுல கூட பயங்கர செலவு பண்ணிருக்காங்க செட்டு. ஆனா செட்டு நம்மளால எங்கேயும் பார்க்க முடியல. அந்த குணா குகையை வந்து செட்டு தான் போட்டிருக்காங்க. ஆமா. ஆனா அது செட்டுன்னு தெரியல நமக்கு. ஒரு பதட்டம் ஏற்படுது, ஒரு பயம் வருது. அந்த அளவுக்கு இந்த வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த பண்ணி நம்மளை மிரட்டி வச்சிருக்காங்கல்ல. நீங்க அந்த மியூசிக்கும் இந்த ஆர்ஆரும் இடையில நடக்க அந்த சவுண்டு எஃபெக்டும் போடுற விஷயம் இருக்குல்ல, அவன் நடக்கும் போதெல்லாம் ஏற்படுற பயம் இருக்குல்ல, இதுதான் படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். தமிழ் சினிமா அந்த படைப்பாளிகள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நடிகர்கள் புரிஞ்சுக்கணும். நடிகர்கள் மேல இருந்த சினிமா மாறி போச்சு. சமீபத்துல மலையாளத்துல வந்த நிறைய படங்கள், சமீபத்துல ரிலீஸ் ஆன மலையாளத்துல வந்த பல படங்கள் கிட்டத்தட்ட வந்து 50 கோடி 80 கோடின்னு போயிட்டு இருக்கு. எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். என்ன காரணம்னு தயவு செய்து தமிழ் ஆடியன்ஸ் ஒத்துக்கிறாங்க. தமிழ் படைப்பாளிகள், இயக்குனர்கள், நடிகர்கள் அதை கொஞ்சம் பார்க்கணும். என்ன அந்த படத்துல இருக்கு, ஏன் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. நிறைய படங்கள் உதாரணம் நம்ம சொல்ல முடியும். அந்த படங்கள்ல காரணம் என்னன்னா அவங்க எடுக்கிற நாட்டு. இப்ப இது ஒரு ரியல் ஸ்டோரி. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் கதையும் ஒரு ஒரிஜினலா 2006 நடந்த ஒரு சம்பவத்தை தான் இவங்க வந்து கதையா எடுத்திருக்காங்க. நிறைய பேர் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அவங்க எல்லாம் வந்து முயற்சிகள் வந்து பயந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து இத வந்து மக்கள் ஏத்துப்பாங்களான்னு தெரியல. ஒரு பையன் குழிக்குள்ள விழுந்துட்டான், அவனை காப்பாத்துனாங்க, அவ்வளவுதான். இது எப்படி சுவாரஸ்யமா தர முடியும் நம்ம அப்படின்றதுல அவங்க தோத்துட்டாங்க. இந்த டீம் வந்து ஜெயிச்சிச்சு. ஓகே. மலையாள படத்தோட அந்த இண்டஸ்ட்ரியோட அந்த தரம் அப்படின்றது எப்படின்னு இருக்கு? ஏன்னா இந்த படமே 20 கோடி போட்டு இப்ப 100 கோடி கடந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட தரம் எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்க வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுத்தா ஏத்துப்பாங்கன்றத மட்டும் மைண்ட்ல வைக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் வேணும்னு நினைக்கிறது இல்ல. இங்க தமிழ் சினிமாவில ஆர்டிஸ்ட மையப்படுத்தி ரசிகனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க சில படங்கள் ஆர்டிஸ்ட் ஏத்துக்கிறாங்க, சிலதை தூக்கி போட்டுறாங்க. அதான் பிரச்சனையே. நீங்க கதைக்களத்தோடு இருக்கிற எல்லா படத்திலையும் காட்சிகளுக்கு இந்த நடிகர் வேணும். மோகன்லாலா இருக்கட்டும், மம்முட்டியா இருக்கட்டும், நடிக்கிற எல்லா பிரபலங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணிட்டு வெளியில போயிடுவாங்க. ஹீரோயிசம் பேச மாட்டாங்க. நம்ம ஹீரோயிசத்திலேயே தான் வாழறோம். ஹீரோயிசம் எப்போ ஒழியுதோ அன்னைக்குதான் சினிமா உருப்படும். தமிழ் சினிமா நம்ம தமிழ் சினிமாவில தான் இருக்கிறோம். ஆனா தமிழ் சினிமாவிலே நல்ல படங்கள் வரும்போது கொண்டாடதான் செய்யறோம். ஹீரோயிசம் இல்லாத பல படங்கள் வருது. அப்படி வரக்கூடிய படங்களை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஏன் கொண்டாடல? கடந்த ஆண்டு வந்த எவ்வளவு படங்களை கொண்டாடி இருக்கோம். நம்ம நல்ல படங்கள்லாம் வந்திருக்குது. ஹீரோயிசம் பண்ண படங்கள்ல 200 கோடி 300 கோடி 500 கோடி வந்த படங்கள்லாம் காணா போயிருந்திருக்கு. ஒரு காட்சி கூட புதுசா ட்ரை பண்ணல. நீங்க இயற்கைக்கு மாறான விஷயங்களை செய்யும் போதோ, கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை செய்யும் போது ஏத்துக்க மாட்டாங்க. சமீபத்துல அந்த குணா குகையை வந்து இந்த கேரளா மக்கள் சூழ்ந்துட்டாங்க அப்படிதான் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களை விட அவங்கதான் இப்போ அதிகமான வரவிருக்கு. அந்த மாதிரி வந்து சுற்றுலாத்தலம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களும் அப்படிதான் இந்த படைப்பை கொண்டாடக்கூடிய இடங்கள்ல மலையாள மக்களுமே ரொம்ப முன்னுதாரணமா இருந்துகிட்டு இருக்காங்க. கமல் அவர்கள் எப்படி பாராட்டலாம்? ஏன்னா நான் சமீபத்தில் அங்க போன நாள் கேட்கிறேன், அதை ஃபுல்லா இப்ப மூடிட்டாங்க. அந்த பக்கம் போறதுக்கு உண்டான வழிகள் எதுவுமே இல்லை. அதுல இறங்க முடியாதுன்னு தெரிஞ்சும் எனக்கு அதுதான் வேணும்னு அடம்பிடிச்சு அந்த காலகட்டங்களிலேயே குணா படத்துல ஒரு பாடலுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவளுடைய ஆழம் எங்கெங்க பல்ல இருக்குன்னு தெரியாது, ஒரு ஹீரோயினோட தன்னோட டெக்னீஷியன்ஸோட உள்ள இறங்கின காரணம் என்ன? இந்த ரிஸ்கை எப்பவுமே எடுக்கக்கூடியவர்னு எங்களுக்கு தெரியும். உயிரை பணைய வச்சு நான் ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா? குணா குகை அப்படின்றது கமலஹாசன் படம் எடுத்தப்பதான். அது வரைக்கும் அது வந்து ஒரு குகை, டெவில்ஸ் கிச்சனான்னு தான் பேர் இருந்திருக்கு. குணா வந்த பிறகுதான் அது குணா குகையா மாறுது. டைட்டிலே குணா குகைன்னு தான் போடுறாங்க. அந்த முயற்சி இப்ப வந்து இருக்க டெக்னாலஜி மாதிரிலாம் அன்னைக்கு அந்த கால அவங்க எடுத்த பீரியட்ல எல்லாம் கிடையாது. ஒரு பதட்டம் தான். நான் என்ன நடக்கும்னு தெரியாது. உள்ள இறங்கினா எங்க பள்ளம் இருக்குன்னு தெரியாது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அது ஒரு செய்தியா மாறி அதோட முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு சொல்லிதான் பாடல் எவ்வளவு தூரம் பரபரப்பா பேசப்பட்டுச்சோ இன்னைக்கு அதாவது அந்த தலைமுறை கடந்த பிறகும் அந்த பாடல் எடுத்து போட்டு இந்த படம் வந்து 100 கோடியை தாண்டுது. இது கமலஹாசனுடைய பெரும் ஒரு முயற்சிக்கும் அவருடைய கனவுக்கும் கிடைத்த ஒரு பெரிய மரியாதை, வரவேற்பு. இந்த மஞ்சுமல் பாய்ஸனுடைய அந்த டீம் இருக்காங்களே, டெக்னிக்கல் டீம், அவங்க வந்து கமலஹாசனுக்கு நம்மால் கொடுக்குற மரியாதையை விட அவங்க அதிகமா கொடுத்துருக்காங்க. இளையராஜாவுக்கு நம்ம கொடுத்த மரியாதையை விட அவங்க அதிகமா கொடுத்துருக்காங்க. 2 பேரையும் அவங்க கொண்டாடி இருக்காங்க. இந்த படத்தினுடைய பெரும் வெற்றி 2 விஷயம் தான். இந்த பாடல், அந்த இடம், இதுதான். ஆமா, வேற எதுவுமே இல்லை. சோ இதுதான் உலகநாயகனை உயர்த்தி வச்சிருக்கு. அவர் வந்து ரொம்பவே அதை ரசிச்சிருக்காரு. அதனாலதான் அந்த டீமை உடனே கூப்பிட்டு வந்து பாராட்டுறாரு. அங்க மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு படம் வெற்றி,
நம்ம எடுத்த விஷயத்த தொட்டு நமக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க, நம்மளை வந்து கௌரவப்படுத்திருக்காங்க, நம்மளை கொண்டாடி இருக்கானுங்க. ஸோ அதனால அவங்கள நம்ம கூப்பிட்டு நம்ம பாராட்டுறோம் டெக்னிக்கல் டீம் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டியிருக்காரு. கமலஹாசன் தான். அதுலயும் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கு இருக்கு. அது ஏன் நடந்துச்சு? அவருக்கு தெரிஞ்சிருக்குமா அந்த வருத்தம்? அது கமலஹாசனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல. டீம் நீங்க பெரும்பாலும் கமலஹாசன் சொல்ல வரல, எந்த கேரக்டரா இருந்தாலும் பெரிய ஹீரோக்கள், இப்ப ரஜினிகாந்த் இருக்காரு, நம்ம கமல் இருக்காரு, இவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய ஆட்களை கூட்டு படம் ஜெயிச்ச டீமை கூப்பிடுறாங்க அப்படின்னா, அப்படி உதாரணம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் எந்த படம் ஜெயிச்சாலும் கூப்பிடுறாரு, டைரக்டர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு பாராட்டுறாரு, பேசுறாரு, பேருக்காவது உண்டே எனக்கு கதை இருக்கான்னு கேட்கிறாரு. நம்ம இயல்பா நிறைய பாத்துக்கிட்டே வரோம் நம்ம. அதனால டீம்ல எல்லாரையும் ஏன் கூப்பிடல அப்படின்றது இருக்குல்ல. பெரும்பாலும் அது சாத்தியம் ஆகிறது இல்ல. டீமை கூப்பிடுறாங்க போது இவங்க ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம், நம்மளை கூப்பிடுறாங்க மலையாள மக்கள் மட்டும் போயிருக்காங்க, தமிழ்ல நடிச்ச ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல போலீஸா நடிச்ச ஒரு ஜார்ஜ், நம்ம இவரு ராம்ஸ் வில்லன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஆட்கள் தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் போயிருந்திருக்கணும். இவங்கள அந்த டீம் தானே கூட்டும். கமலஹாசனா போன் பண்ணியப்பா நீ நடிச்சிருக்கல வா, இந்த டைம்க்கு அவங்க வருவாங்க அப்படின்னு அவரு பைபாஸ் பண்ண முடியாது இல்ல. அவருக்கு டீமை கூப்பிடுங்க, உங்க டீம் என்னை வந்து மீட் பண்ண வாங்கன்னு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. இவங்க தான் கூட்டு போயிருக்கணும். ஸோ அந்த டீம் பண்ண தவறுக்கு நம்ம கமலஹாசனை குறை சொல்ல முடியாது. ஓகே, இங்க இருந்து டிரெக்டர்ஸ் முக்கியமா சொல்லணும்னா மலையாளத்துல இருந்து இங்க வந்து படங்கள் பண்ணிருக்காங்களே, எத்தனை பேர் பண்ணிருக்காங்க? இனி அதுக்கான வரவேற்புகள் அதிகமா இருக்குமா? தனுஷ் சந்திச்சிருக்காரு, இந்த சிதம்பரம் அவர்களை, நிறைய இங்க இருக்க நடிகர்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, பாராட்டுல குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்த டிரெக்டர்ஸ் இங்க வந்து இந்த ஹீரோஸை வச்சு படைப்புகளை கொடுப்பாங்க. தமிழ் சினிமாவின் சாபக்கேடு என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா நடிகர்கள் வந்து நல்ல இயக்குனர்கள் இங்க இருக்கிறாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் சிதம்பரத்தை விட இங்க சிறப்பான இயக்குனர்லாம் இருக்கிறாங்க. ஒருவேளை தெரியலன்னா சொல்லுங்க, நானே சொல்றேன், நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கதைகளோடு போகும்போது அவங்கள மரியாதை கொடுத்து அவங்க கூப்பிடுறதே இல்லை, ஏத்துக்கிறதே இல்லை, இங்க அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதே இல்லை. ஹீரோக்களுக்கான கதைகளோட போறவங்களை மட்டும்தான் இங்க ஹீரோக்கள் ஏத்துக்கிறாங்க. அப்ப நல்ல படைப்புன்றதே வரவே வராது, மக்கள் கொண்டாடுகிற படைப்பு வரவே வராது. இதே இயக்குனர் இங்க இருந்து வந்து தெலுங்குல போய் ஜெயிச்ச இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க, ஹிந்திக்கு போய் ஜெயிச்சவங்க இருக்காங்க, மலையாளத்துல போய் ஜெயிச்சவங்க இருக்காங்க. நீங்க நம்ம கொண்டாடிட்டு இருக்க ராஜமௌலி யாருங்க? எனக்கு தெரியல. புரியுது, இது நான் விளக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ராஜமௌலி இங்கே ஏன் ஏத்துக்கல? இப்ப நீங்க ராஜமௌலி உலக தரத்துக்கு போயிட்டாரு, ஆஸ்கார் லெவலுக்கு போயிட்டாரு. அதுதான் தமிழ் சினிமாவுடைய சாபக்கேடு. இனிமேலாவது திருந்துங்க, இனிமேலாவது புத்தியா இங்க இருக்கிறவங்க சொல்ற கதையை கேளுங்க. எனக்கு தெரிந்து நம்முடைய தமிழ் மண் கிராமங்களில் இல்லாத கதை எதுவும் கிடையாதுங்க. நம்ம யதார்த்த வாழ்க்கையில நடந்த, பார்த்த, கேட்ட, படித்த பல விஷயங்கள் காட்சிகளாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா அது கொண்டாடப்படுகிற விஷயங்களா மாறும். வரலாற்று விஷயங்கள் அவ்வளவு கொட்டி கிடக்குது நம்ம கிட்ட. ஃபேண்டசியில மட்டும் ஒரு படத்தை ஜெயிக்கவே முடியாது. ஃபேண்டசி படங்கள் மக்கள் இப்ப ஏத்துக்கிறதே இல்லை. ஏன்னா ஃபேண்டசி பாக்குறதுக்கு ஓடிடி தளம் வந்துருச்சு. உலக தரத்துக்கு வெளிநாட்டு படத்தை பார்த்துட்டு போயிடுவான். நீங்க உள்ளூர்ல இருக்கிற கதையை சொல்லுங்க முதல்ல, அதை அவனுக்கு மனசுல பதிய வைங்க. அவனுக்கு அதுல இருந்து அவனை வந்து நீங்க மாத்துறதுக்கு முயற்சி எடுங்க. என்டர்டைனிங் கொடுக்கும் போதே சேர்ந்து நல்ல விஷயத்தை நிறையத்தையும் சொல்லுங்க. வெறும் ஹீரோ பறந்துகிட்டே இருப்பாரு, பாக்குறதெல்லாம் அடிப்பாரு, 100 பேரை ஒரே ஆள் அடிப்பாரு, ஒல்லியா இருக்க தனுஷ் 100 பேரை அடிப்பாரு அப்படின்னா அதை நம்புறதுக்கு நம்ம தயாரா இல்ல. ஓகே, ஆனா அந்த ஒல்லியா இருக்கிற தனுஷ் வந்து ஒரு வேற உயரத்துல இருந்துகிட்டு யதார்த்தமான ஒரு விஷயத்தோட பவர் பாண்டின்னு ஒரு கதையை எடுக்கும் போது அதை வந்து கொண்டாடுறாங்க. என்ன வருமோ அதான் நீங்க செய்யணும். மாறி நீங்க பண்ணீங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதை இப்போ வந்து இப்ப நான் வந்து அவரு இவரை நான் உதாரணத்துக்கு தனுஷ் சொல்றேன். தனுஷ் நான் குறைச்சி மதிப்பிடல, அவருக்கு நல்ல திறமை இருக்கு, பெரிய டெக்னீஷியனு, நல்ல நடிகர், அதெல்லாம் ரைட்டு. ஆனா நீங்க எல்லாரையும் மீட் பண்றீங்க. இப்ப சிதம்பரத்தை மீட் பண்றாருன்னு எனக்கு ஒரு கதை சொல்லு, நான் கேட்டிருப்பாரு, எனக்கு தெரியல. உடனே அதுக்கு ஒரு கதை சொல்றதுக்கு ஆள் வருவாங்க. அவர் கேட்டார், பேசினார், 1/2 மணி நேரம் அங்க என்ன நடந்தது, இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் இருக்கு. நான் அப்படி ஆள் இல்லை, எனக்கு தெரியாதாங்க என்ன பேசுனாங்கன்னு. அவங்களா சொல்லாத வரைக்கும் நம்ம என்ன கற்பனையா கதை விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது. சரி, என்னன்னா இன்னைக்கு கொண்டாடுறீங்களா மஞ்சுமல் பாய்ஸ் அந்த இயக்குனரை கொண்டாடுறீங்களா? இது மாதிரி நிறைய நம்மகிட்டயே ஆட்கள் இருக்காங்களே, இவங்களை இங்க உங்களை தேடி வரும்போது தயாரிப்பாளர்களும் பெரிய தப்பு பண்றாங்க. நீங்க கார்பரேட் தயாரிப்பாளர்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க பவுண்டட் ஸ்கிரிப்டை வாங்கி வச்சுக்கிட்டு நீ 6 மாசம் கழிச்சு வா, 2 மாசம் கழிச்சு வான்னு அழகழிச்சுட்டு அப்புறம் அவனை துரத்தி விட்டுட்டு அதுல இருந்து உங்களுக்கு வேண்டிய காட்சியை மட்டும் திருடிட்டு பகிரமா குற்றம் சாட்டுறேன். திருடிட்டுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன், தப்பே கிடையாது. எனக்கு தெரியும் எவ்வளவு பேர் அந்த மாதிரி கதைகளை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அப்புறம் எனக்கு இயக்குனர் சங்கத்தின் மீதே பயங்கர வருத்தம் இருக்கு. இங்க இயக்குனர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து இப்ப புது தலைவர் வந்துட்டார் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், எங்க அண்ணன் RK செல்வமணி. அந்த சங்கம், அப்புறம் எழுத்தாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. இங்க இந்த 2 பேரும் தான் படைப்பாளிகளை உருவாக்குறவங்க, அப்படித்தானே? அதை ஒத்துக்கிறோம்ல நம்ம.
எத்தனை படைப்பாளி இவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க, எத்தனை படைப்பாளி இவங்க உருவாக்கி விட்டுருக்காங்க. எப்ப போனாலும் எழுத்தாளர் சங்கத்துல என் கதையை திருடி விட்டான்னு கம்ப்ளைண்ட் இருக்கும். நான் அதை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா பல பேர் முகம் கிழிஞ்சிரும். ஏன்னா எனக்கு பல உண்மை தெரியும். நாளே பல பஞ்சாயத்துல பக்கத்துல இருந்திருக்கேன். பல பஞ்சாயத்து கோர்ட் வரைக்கும் போகும்போதும் எங்களுடைய பேச்சுக்கள் ஆவணங்களா போயிருக்கு. படம் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ 1-2 படங்கள், ஒரு படம் கூட சொல்றேன், நிறைய இருக்கு. நம்ம இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய், அவருடைய சர்க்கார் படத்துல என்ன நடந்ததுன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அதற்கு பிரச்சனை வந்துச்சு. கத்தியில விடுங்க, இதுல ஆவணமாவே என்னுடைய பேச்சும் நண்பர் பேச்சும் ஆவணமா கோர்ட் ஆவணமா மாறுச்சு. பாக்கியராஜ் அவர்கிட்ட எப்படி இதை வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிங்க, ரெண்டையுமே ஒப்பிட்டீங்க அப்படின்னு நாங்க இதே வீடியோல பேசின விஷயத்த கோர்ட் ஆவணமா அந்த உதவி இயக்குனர் வருண் ராஜேந்திரன் அவர் பேரு, அந்த படத்தினுடைய முதல் கார்டு போடும்போது அவர் இது வந்து ஒரு செங்கோல் அப்படின்ற ஒரு கதையினுடைய ஒரு சின்ன நாட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய முயற்சியும் உண்டு. ஏன் அதை சொல்ல வரேன்னா, அதற்கு அந்த நேரங்கள்ல ஏஆர் முருகதாஸ் நமக்கு நல்ல நண்பர், நல்ல மரியாதைக்குரியவர், ரொம்ப என் மீதெல்லாம் பாசமா இருக்கக்கூடியவர். அது வேற ஒரு படைப்பை இந்த மாதிரி ஒரு விஷயம் அறிவு திருட்டு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எந்த காலத்திலும் ஏத்துக்க முடியாது. அதாவது திருட்டு கதைன்னு சொல்ல வரல நான், இதை நான் சொல்லல, பாக்கியராஜ் அவர்களும் ஒப்பிட்டார். இது மாதிரி பல சம்பவங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பெரிய நடிகர்களுடைய படங்கள் வந்த படங்கள்ல என் கதை இது, என்னுடைய கதையை திருடிட்டாங்க, அப்படி எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நீங்க வந்து சங்கங்கள் படைப்பாளிகளை உருவாக்கணுமா, படைப்பை திருடுறதுக்கு அனுமதிக்கணுமா? இந்த பிரச்சனை எல்லாம் மலையாளத்துல இருக்கா, தெலுங்குல இருக்கா, கன்னடத்துல இருக்கா? இப்ப கன்னடத்துல இருந்து வந்த ஒரு KGF கொண்டாடுறீங்க, ஃபேண்டசி சினிமா, அப்படி ஒரு விஷயமே அங்க கிடையாது, கொண்டாடுறீங்க. இப்ப சின்ன இண்டஸ்ட்ரியா இருந்த கன்னட இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைடு பெருசாயிருச்சு. அடுத்தடுத்து எல்லாம் பேன் இண்டியா படமா அங்க இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொழி கடந்து நம்ம தமிழ் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. எந்த படம் வந்தாலும் நல்லா இருந்தா. இப்ப நீங்க ஏன் நல்லா இருக்க ஆள் இல்லையா உங்கள்கிட்ட? நம்ம படங்கள் உதிரி பூக்களா இருக்கு, எவ்வளவு படங்கள் நாம வந்து எவர்கிரீன் பிலிம் நம்ம கொடுத்துருக்கோம். இங்க மகேந்திரன் மாதிரி இயக்குனர்லாம் இப்ப நம்ம திரும்பி பார்க்க முடியுமா? செட்டுக்குள்ளேயே இருந்த சினிமாவை கிராமத்துக்குள்ள கொண்டு போன பாரதி ராஜா என்ன ஆனார்? பாலச்சந்தர், விசு, இப்படி எவ்வளவு பேர் நம்ம சொல்ல முடியும்? எவ்வளவோ இயக்குனர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து படைப்புகள் மேல அவங்க எடுத்த விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. எனக்கு இந்த கேரக்டருக்கு இந்த நடிகர் இருந்தா போதும், எனக்கு பிரபலம்லாம் தேவையில்லை, ஹீரோயிசம்லாம் வேண்டாம், மக்களுக்கு என்ன புரியுதோ அதை மட்டும் கொடுக்குறேன்னாங்க. யதார்த்த சினிமா எப்ப கைவிட்டு போச்சோ அப்ப சினிமா வந்து நாசமா போச்சு. இந்த படத்துக்கான அங்கீகாரம் எங்க போய் முடியும்? இந்த மாதிரி விருது அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த மஞ்சுமல் பாய்ஸுக்கு இடம் இருக்குமா? கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க யதார்த்த விஷயத்தை நீங்க எடுக்கும் போது அதனுடைய தாக்கம் வந்து நிச்சயமா, இப்ப இதுல இருந்து அவங்க சொன்ன விஷயத்தான் இப்ப விருதா எதை பார்ப்பாங்க அப்படின்னா, இதுல என்ன சொல்றாங்க, நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெருசா பேசப்படுது இல்ல. அப்புறம் உயிரை கொடுத்து நண்பன் காப்பாத்துவான்டா அப்படின்னு, சொந்தக்காரனை விட நண்பன் மேல உயிரா இருக்கிற ஆட்கள், இப்படி பல கதைகள் வந்திருக்குல்ல. இந்த கதையும் நட்புக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அந்த இடத்துல யதார்த்தமா எப்போ நடந்த ஒரு நிகழ்வை தொட்டு ஒரு படம் பண்ணிருக்காங்கல்ல. இது நிச்சயமாக மாநில அரசு விருதுகளுக்கு இந்நேரம் தேர்வு ஆயிட்டு இருக்கும். சூப்பர். கேரள விருது டெஃபினட்டா உண்டு, அதுல மாற்றம் இல்ல. தேசிய விருதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நிறைய. ஏன்னா கேமரா ஒர்க் அவ்வளவு பிரமாதமா, எங்கேயுமே அது செட்டு அப்படின்னு நீங்க சினிமாக்காரன் நான் சினிமாக்காரனா கண்டுபிடிச்சிடும் இது செட்டுடான்னு. காமன் ஆடியன்ஸ் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப இருக்கிற காமன் ஆடியன்ஸ் கிரீன் மேட்ல ஷூட்டுடான்னு கண்டுபிடிச்சு சொல்லுவான். அந்த இடத்துல அது ஆடிச்சு இது ஆடிச்சு பாத்தியா, அது கிரீன் மேட்டர் ஆனுவான். அது கூட தெரியாத அளவுக்கு இதை வந்து இந்த படத்தினுடைய செலவு பெரிய செலவு பண்ணிருக்காங்க. சம்பளம் கொடுக்கல, மத்த விஷயம் செலவு பண்ணல, செட்டு மட்டும் பெருசா செலவு பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி. அதனால இது எல்லா உயரத்துக்கும் போவதற்கு எல்லா தகுதிகளும் பெற்ற படம். பெரிய பிரமாதமான விஷயம் இல்ல. ஆனா இதை கொண்டு போய் சேர்த்த விஷயம் இருக்கு. நம்ம ஆடியன்ஸ் தானே சேர்க்கறா, எடுத்துட்டு போய் கொண்டாடுறாங்க. பட்டி தொட்டி எங்கும் இந்த பாடல், இப்ப இந்த உலகம் முழுக்க இந்த பாட்டு வந்து ஒலிக்கும். கேரள சினிமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு நிறைய மார்க்கெட் வச்சிருக்காங்க. இப்ப மலையாள சினிமா வந்து எல்லா நாடுகள்லயும் அது ஒரு பெரிய தனக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கு. அங்க எல்லாம் தமிழ் பாட்டு தானே ஒலிக்கும், மலையாளத்தில் தானே போயிருக்கு. இப்ப கொண்டாடுறது யாரு? நம்ம தானே கொண்டாடணும். நம்ம பாடல், இளையராஜாவுடைய பாடல், கமலஹாசனுடைய அந்த விஷயம் புரியுது. அதனால எல்லா விருதுக்கும் தகுதியான படம் விருது கிடைக்கவே இல்லைனாலும் மக்கள் பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க. இதை விட பெரிய விருது என்ன வேண்டி கிடக்கு?